morning students. நம்ம classical algebraல symmetric functions of the roots அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல example 2 நம்ம பார்க்கலாம். If alpha, beta, gamma, delta are the roots of the biquadratic equation x power 4 plus p x cube plus q x square plus rx plus s is equal to 0. Then find அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 5 subdivisions கொடுத்துருக்காங்க. இந்த 5 subdivisionலையுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா symmetric functions தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்ஸை பேஸ் பண்ண symmetric functions கொடுத்துருக்காங்க. இந்த symmetric functionனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும் in terms of coefficientsல. இங்கே coefficients என்ன PQRS. இப்போ PQRS பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் சிமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கே எத்தனை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர், செகண்ட் சப்டிவிஷன் சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா, தேர்ட் சப்டிவிஷன் வந்து சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், ஃபோர்த் சப்டிவிஷன் சமேஷன் ஆல்ஃபா கியூப் பீட்டா அண்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் வந்து சமேஷன் ஆல்ஃபா பவர் 4. இந்த 5 வேல்யூஸையும் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பைக்வாட்ரடிக் ஈக்குவேஷன் x பவர் 4 ப்ளஸ் பி எக்ஸ் கியூப் plus q x square plus rx plus s is equal to 0. Then இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் என்ன சொல்லியிருக்காங்க alpha, beta, gamma, delta are the roots அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க 5 சப்டிவிஷன் கொடுத்து அதாவது சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து அதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. நம்ம அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, அதை ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணலாம். ஃப்ரம் த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் roots and coefficients we have. நமக்கு வந்து இது ஒரு 4th degree equation 4 roots இருக்கும். அப்போ ரிலேஷனும் 4 ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன தெரியும் sum of the roots என்ன alpha plus beta plus gamma plus delta which is equal to x cube கோஎஃபிஷியன்ட் அதுக்கான நெகட்டிவ் அப்போ மைனஸ் பி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் sum of the product of the root taken 2 at a time அதாவது alpha beta plus alpha gamma plus alpha delta plus beta gamma beta delta plus gamma delta இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அது என்ன q. நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 3 at a time இதை 3 நம்ம கம்பைன் பண்ணி ஆட் பண்ணணும். அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா டெல்டா. இப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் அதனுடைய நெகட்டிவ் அப்போ மைனஸ் ஆர் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரிலேஷன் நமக்கு என்ன தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே எஸ் அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 ரிலேஷன்ஸை பேஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் கிவன் சிமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்து அதனுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர். இப்போ சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர்னா என்ன நமக்கு வந்து பைக்வாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய ரூட்டு தான் ஆல்ஃபா. அதுவும் இல்லாமல் பைக்வாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு நமக்கு 4 ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த 4 ரூட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் இந்த ஃபங்க்ஷன். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தென் இதனுடைய வேல்யூ நம்ம டேரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது, ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட முடியும். நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா we know that alpha plus beta plus gamma plus delta the whole square இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு தெரியும் நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 alpha gamma plus 2 alpha delta plus 2 beta gamma plus 2 beta delta plus 2 gamma delta அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா நம்ம மார்க் பண்ணியாச்சு. தென் இதுக்கு பிறகு இதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாவை எப்படி நம்ம ஷார்ட்டாக மார்க் பண்ணுவோம் சமேஷன் ஆல்ஃபா இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஹோல் ஸ்கொயர் which is equal to alpha square plus beta square plus gamma square plus delta square இந்த 4 டேர்ம்ஸையும் நம்ம எப்படி ஷார்ட்டாக மார்க் பண்ணலாம் அப்படின்னா சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் உள்ள டேர்மை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டேர்ம்லையுமே 2 காமனாக இருக்குது. அப்போ 2 நம்ம காமனாக வெளில எடுத்துடலாம். பேலன்ஸ் உள்ள டேர்ம் என்ன நமக்கு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா. இதை எப்படி நம்ம ஷார்ட்டாக மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். இப்போ நமக்கு தேவையானது என்ன நமக்கு தேவையான வேல்யூ வந்து சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் இதனுடைய வேல்யூ தான் தேவை. இப்போ பேலன்ஸ் உள்ள டேர்மை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ என்ன நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் சமேஷன் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. இப்போ நமக்கு தேவையான வேல்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் உள்ள டேர்மை தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வரோம். அப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது நமக்கு இங்கே சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த டேர்மை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவையான வேல்யூ சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை ரிவர்ஸில் எழுதிக்கலாம். இப்போ சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு summation alpha the whole square minus 2 summation alpha beta.
இப்போ ஃபஸ்ட் ரிலேஷன் நமக்கு என்ன தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா தான் ஃபஸ்ட் ரிலேஷன். இப்போ அதனுடைய வேல்யூவை தான் நம்ம ஷார்ட்டாக மார்க் பண்ணும்போது சமேஷன் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ரிலேஷன்லேருந்து நமக்கு சமேஷன் ஆல்ஃபாவினுடைய வேல்யூ மைனஸ் பி அப்படின்னு தெரியுது. மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர், இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை நம்ம மார்க் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் ரிலேஷன் அதனுடைய வேல்யூ மைனஸ் பி. -2 இன்ட்டு சமேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் ரிலேஷன். செகண்ட் ரிலேஷன் நமக்கு என்ன ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸில் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா அதனுடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் q. அப்போ 2q. இப்போ p மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருங்கிறது நமக்கு p ஸ்கொயர்னு ஆகும், இங்கே 2q அப்படின்னு ஆகும். அப்போ நம்ம வந்து சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயரினுடைய வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நமக்கு இந்த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை ஷார்ட்டாக மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாவுக்கு பதிலாக நம்ம எப்படி மார்க் பண்ணலாம், சமேஷன் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் செகண்ட் ரிலேஷன் எப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம், சமேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தேர்ட் ரிலேஷனை நமக்கு சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக மார்க் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் ரிலேஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அதை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸாக தான் மார்க் பண்ண முடியும். இப்போ இந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸினுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் ரிலேஷன் பார்க்கலாம், சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். செகண்ட் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா இதனுடைய வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும், சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கே 4 ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ரூட்ஸ் இருக்குது. ஏன்னா பை குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ரிலேஷன் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு ரூட்டை ஸ்கொயர் பண்ணணும், பேலன்ஸில் 2 ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு இங்கே ஆல்ஃபாவை எடுத்துக்கலாம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் காமா டெல்டா. இப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணி மற்ற டூ ரூட்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதே போல் நம்ம என்ன பண்ணணும், பீட்டாவுக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா டெல்டா. நெக்ஸ்ட்டு காமா தேர்டு ரூட்டை நம்ம ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது காமா ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் காமா ஸ்கொயர் பீட்டா டெல்டா. நெக்ஸ்ட்டு டெல்டாவை நம்ம ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். டெல்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஆல்ஃபா காமா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் பீட்டா காமா இந்த வேல்யூவுக்கு ஈக்குவல். அதாவது இந்த சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த டேர்ம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நமக்கு இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா அப்படின்னு நமக்கு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா. அதே போல் ஆல்ஃபா பீட்டா காமாவில் இன்னொரு டேர்ம் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா. நெக்ஸ்ட் இன்னொரு டேர்ம் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா. அதாவது இந்த 3 டேர்ம்ஸில் இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா பீட்டா காமாவை நம்ம வெளில எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே வந்து ஆல்ஃபா மட்டும் பேலன்ஸ் இருக்கும், இந்த டேர்மில் நமக்கு பீட்டா மட்டும் பேலன்ஸ் இருக்கும், அப்போ ப்ளஸ் பீட்டா. இந்த டேர்மில் காமா பேலன்ஸ் இருக்கும், அப்போ ப்ளஸ் காமா. இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். அதாவது இந்த 3 டேர்ம்ஸில் இருந்தும் ஆல்ஃபா பீட்டா காமாவை நம்ம காமனாக மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள டேர்மை நம்ம இங்கே ப்ராக்கெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, ஆல்ஃபா பீட்டா டெல்டா இல்லையா. அதே ஆல்ஃபா பீட்டா டெல்டாவில் செகண்ட் டேர்ம் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது, இங்கே ஆல்ஃபா பீட்டா டெல்டா அப்படின்னு இருக்குது. அதே போல் நமக்கு இங்கே ஆல்ஃபா பீட்டா டெல்டா எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது, இங்கே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இந்த 3 டேர்ம்ஸில் இருந்தும் ஆல்ஃபா பீட்டா டெல்டாவை நம்ம காமனாக வெளில எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் உள்ள டேர்ம் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே ஆல்ஃபா பேலன்ஸ் இருக்கும், இங்கே நமக்கு ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் டெல்டா இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் நமக்கு இங்கே தேர்ட் டேர்ம் என்ன, ஆல்ஃபா ஸ்கொயர் காமா டெல்டா, அதாவது ஆல்ஃபா காமா டெல்டா அப்படின்னு சொன்னால் இதே போல் இதை பேஸ் பண்ணி இங்கே ஆல்ஃபா காமா டெல்டா, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா காமா டெல்டா நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. அந்த 3 டேர்மில் இருந்து நமக்கு ஆல்ஃபா காமா டெல்டா காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் உள்ள டேர்ம் நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த டேர்மில் இருந்து நமக்கு ஆல்ஃபா மட்டும் பேலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் ஆல்ஃபா காமா டெல்டா உள்ள டேர்ம் எங்கே இருக்குது நமக்கு இங்கே. இப்போ இதுலேருந்து நமக்கு ஆல்ஃபா காமா டெல்டாவை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் காமா இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் நமக்கு எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆல்ஃபா காமா டெல்டா நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுலேருந்து நமக்கு ஆல்ஃபா காமா டெல்டா எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு டெல்டா மட்டும் இருக்கும், அதை நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் உள்ள டேர்ம் 3 டேர்ம்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த டேர்ம் என்ன அப்படின்னா பீட்டா ஸ்கொயர் காமா டெல்டா, இங்கே காமா ஸ்கொயர் பீட்டா டெல்டா, இங்கே டெல்டா ஸ்கொயர் பீட்டா காமா. இந்த 3 டேர்ம்ஸில் இருந்தும் நமக்கு காமா பீட்டா டெல்டா காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த டேர்மில் நமக்கு பீட்டா மட்டும் பேலன்ஸ் இருக்கும், இந்த டேர்மில் காமா மட்டும் பேலன்ஸ் இருக்கும், ப்ளஸ் தேர்ட் டேர்மில் நமக்கு டெல்டா மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதிலேருந்து நமக்கு இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது, ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மட்டும் இருக்குது. நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா அதனுடைய வேல்யூ தெரியும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெல்டாவை ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ்
gamma plus delta இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா ரிலேஷன் ஃபர்ஸ்ட் ரிலேஷனில் இருந்து அப்போ நமக்கு காமா டெல்டாவை ஆட் பண்ணி டெல்டாவை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ செகண்ட் டேர்ம் நமக்கு என்ன இங்கே இருக்குது ஆல்ஃபா பீட்டா டெல்டா இங்கே நம்ம என்ன எதை ஆட் பண்ணணும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இல்லை அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் காமா ப்ளஸ் டெல்டா மைனஸ் காமா இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும் தேர்ட் டேர்ம்லேருந்து ஆல்ஃபா காமா டெல்டா இல்லையா இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும் பீட்டாவை ஆட் பண்ணி நம்ம சப்ராக்ட் பண்ணணும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா மைனஸ் பீட்டா ப்ளஸ் இங்கே நமக்கு என்ன டேர்ம் இருக்குது காமா பீட்டா காமா டெல்டா அப்படின்னு நம்ம இதை மார்க் பண்ண முடியும் இல்லையா பீட்டா காமா டெல்டா இங்கே இந்த டேர்மை நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணணும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இங்கே ஆல்ஃபா ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ ஆல்ஃபாவை நம்ம செப்பரேட் பண்ணிடலாம் இப்போ இந்த டேர்மில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாக்கு பதிலாக நம்ம என்ன எப்படி மார்க் பண்ணலாம் டேர்ம்ஸை ஆல்ஃபா பீட்டா காமா வெளில காமனாக இருக்குது இப்போ இந்த டேர்ம் எப்படி ஷார்ட்டாக மார்க் பண்ணலாம் சமேஷன் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம் மைனஸ் டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல்டாவை அப்படியே மார்க் பண்ணிடலாம் ப்ராக்கெட்டில் இந்த டேர்ம் நமக்கு சமேஷன் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக மார்க் பண்ண முடியும் மைனஸ் காமா அதே போல் தேர்ட் டேர்ம் ஆல்ஃபா காமா டெல்டா சமேஷன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும் ப்ளஸ் பீட்டா காமா டெல்டா சமேஷன் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும் இல்லையா இப்போ இங்கே ஆல்ஃபா பீட்டா காமாவை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோன்னா நமக்கு என்ன டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் ஆல்ஃபா பீட்டா காமா இன்ட்டு சமேஷன் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இப்படி நமக்கு டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் கன்வெர்ட் ஆகும் இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும் ஆல்ஃபா பீட்டா டெல்டா இன்ட்டு சமேஷன் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த டேர்மை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா காமா டெல்டா இன்ட்டு சமேஷன் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா டெல்டா உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்டு சமேஷன் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் தேர்ட் டேர்ம் இந்த ஃபோர்த் டேர்மையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சமேஷன் ஆல்ஃபா காமனாக இருக்குது இல்லையா இப்போ சமேஷன் ஆல்ஃபாவை நம்ம காமனாக மார்க் பண்ணலாம் பேலன்ஸ் உள்ள டேர்ம்ஸ் நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா டெல்டா இப்போ இந்த டேர்ம்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் நமக்கு தேர்ட் ரிலேஷனுக்கு ஈக்குவல் தேர்ட் ரிலேஷன் நமக்கு என்ன அதாவது ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸில் தேர்ட் ரிலேஷன் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா இதுக்கு ஈக்குவல் இப்படி நம்ம மார்க் பண்ணிக்க முடியும் சரிங்களா அப்போ பேலன்ஸ் உள்ள டேர்ம் என்ன நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்போ 4 ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும் அப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணியாச்சு சமேஷன் ஆல்ஃபா into summation alpha beta gamma minus 4 alpha beta gamma delta இப்படி நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ இங்கே சமேஷன் ஆல்ஃபாங்கிறது ஃபஸ்ட் ரிலேஷன் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது தேர்ட் ரிலேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படிங்கிறது நமக்கு ஃபோர்த் ரிலேஷன் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது தெரியும் அந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் அதாவது சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா இதனுடைய வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் which is equal to நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் சமேஷன் ஆல்ஃபா இல்லையா ஆல்ஃபாங்கிறது மைனஸ் பி சப்ஸ்டியூட் பண்ணலாம் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது நமக்கு தேர்ட் ரிலேஷன் நமக்கு என்னன்னு தெரியும் மைனஸ் ஆர் இல்லையா மைனஸ் 4 இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன எஸ் அப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம் அதாவது இதை சால்வ் பண்ணலாம் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ்ன்னு ஆகிடும் அப்போ பிஆர் மைனஸ் 4s அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது அதாவது செகண்ட் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் நமக்கு சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது இப்போ நமக்கு பிஆர் மைனஸ் 4sக்கு ஈக்குவல் அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம அதனுடைய வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பேலன்ஸ் உள்ள 3 சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ